சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் இன்று திரு எஸ் தங்கமணி தன் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வேளாண்மையில் பன்னெடும் காலமாக தொழிலாளர்களின் உதவியுடன் அத்தொழிலில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள் இன்று அத்துறைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை என்ற குரல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதனையே எண்ணிக்கொண்டிருக்காமல் வேளாண்மையில் புதிய நுட்பங்களையும் கருவிகளையும் புகுத்தி இன்று சாதனையாளராகவும் தொழில் திருப்தி கொண்டவராகவும் எஸ் தங்கமணி விளங்குகின்றார். எனது பெயர் எஸ் தங்கமணி. பெரியகுளம் வேளா என்பது 512.5 ஏக்கர் பரப்பளவை கொண்டதாக வேளாண்மை துறை மூலம் ஒரு அதிகாரி சொல்லி நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். வேலிமலையிலிருந்து ஒரு ரிவர் வள்ளியாறு ஃபார்ம் ஆகி கடியப்பட்டினம் கடலில் இந்த வள்ளியாறு நீர் கலக்கிறது. மழைக்காலங்களில் பெரும் வெள்ளம் இந்த வள்ளியாறில் வரும். வரக்கூடிய சமயத்தில் தலக்குளம் பகுதியில் உள்ள மதகு மூலம் பெரிய குளத்துக்கு தண்ணீர் ஏற்றப்படுகிறது. இந்த பெரிய குளம் வேளா நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் எனது அப்பா காலத்திலே சொல்லியிருக்காங்க, இது இதுவரைக்கும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதில்லை, பயிர்கள் கருகியதில்லை, எந்த நேரமும் எங்களுக்கு தண்ணீர் இருக்கும். எனக்கு அறிவிலையும் 63 வயதான எனக்கு அறிவிலையும் இந்த விவசாய பரப்பில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதே இல்லை. பேச்சுப்பாறை தண்ணீர் மூலமாகவும் இந்த சானல் வழியே பெரிய குளத்தில் தண்ணியை பெருக்கிக்கிடும் பருவ காலங்களில். எனது அப்பா காலத்தில் 4 ஏக்கர் விவசாயம் செய்தார். நான் 12 வயசுலேயே இந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டேன். ஆரம்ப காலத்தில் எனக்கு அப்பா கூட நான் வேலை செய்யும்போது பூரா மேனுவலாக தான் வேலை செய்தோம். தற்போது பொறியியல் துறையிலிருந்து டிராக்டர் மானியத்தில் பல பேர் வாங்கியிருக்காங்க. உழவு டிராக்டர் மூலமாக நடக்குது. சீர்வரிசை நடவு மிஷின் நடவுன்னுட்டு ஒரு பரப்பட்டு கூட்டுறவு வேளாண்மை சங்கம் மூலம் மானியத்தில் சீர்நடவு மிஷின் வாங்கி இப்போ நடவும் இந்த பெரியகுளத்து வேளாயில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் நம்ம டிராக்டரும் நடவு மிஷினும் களையெடுப்பு கருவிகளும் வாரதுக்கு முன்னே லேபர் செலவு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போதெல்லாம் விவசாயிகளுக்கு நெல் விலையும் குறைவாக இருந்தது. அப்போ எந்த லாபமும் இல்லை. ஏதோ குடும்ப வயிற்று பிழைப்புக்காக ஏதோ ஒரு வேறு சாதம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அந்த விவசாயிகள் அன்னைக்கு கஷ்டத்தோடு இந்த விவசாயத்தை பேணி வந்தார்கள். தற்போது ஏக்கருக்கு சுமார் 10,000 வரைக்கும் இந்த வேளாண்மை துறையில் உள்ள சில அபிவிருத்திகளை எந்திர நடவு அப்படி இப்படின்னு கொண்டு வந்ததுனால 10,000 வரைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கிறது. ஈல்டும் நெல் விளைச்சலும் அதிகரித்துள்ளது. இப்போ 38 குவிண்டால் வரைக்கும் கிடச்சிருக்கு. நானே எடுத்திருக்கேன் எனக்கு வயலில் ஏக்கருக்கு. இந்த மாதிரி அபிவிருத்தினால் அரசினுடைய செயல்பாட்டினால அந்த விவசாய முன்னேற்றங்கள் நல்ல முறையில் வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தென்னை மரத்தில் ஏறி காய் பறிப்பது, இளநீர் பறிப்பது, மட்டை கிழிப்பது போன்ற பணிகளை செய்வதற்கு ஆட்களை தேடிக்கொண்டும் நேரத்தில் கிடைக்காமையால் தென்னை மரம் வளர்ப்போர் பயனற்று போகின்ற நிலை ஏற்படுகின்றது. எனவே அதனை கருத்தில் கொண்டு வேளாண் துறை தென்னை மரம் ஏறுவதற்கென்றே கருவி ஒன்றை வடிவமைத்து அதனை விவசாயிகளுக்கு மானிய விலையில் கொடுக்கின்றது. அதனை விளக்குகிறார் வேளாண் துறையின் உதவி பொறியாளர் எஸ் பாலகிருஷ்ணன். இந்த வேளாண் பொறியியல் துறை மூலமாக வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் மரம் ஏறும் கருவி, தென்னை மரம் ஏறும் கருவியை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். இது எங்கள் மாவட்டத்தில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளைபொருட்களில் தேங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் நாங்கள் தென்னை மரத்தில் அதிகமான கூலி ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக நாங்கள் இந்த இயந்திரத்தை அறிமுகப்படுத்துகிறோம், துறையின் மூலமாக அறிமுகப்படுத்தி வருகிறோம். இதனுடைய மொத்த விலை 3000 ரூபாய். மானியத்தில் 50% மானியத்தில் 1500 ரூபாய்க்கு வழங்கி வருகிறோம். இதனால் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் அறுவடை செய்து வருகிறோம். இது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அதே நேரம் விரைவாகவும் நாங்கள் நிறைய மரங்களை காய்களை வெட்டுவதற்கு இதை பயன்படுத்தி வருகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தென்னை மரம் ஏறும் கருவி. இது 2 பிரிவுகளாக இருக்குது. ஒன்று இடது காலமும் ஒன்று வலது காலம் வச்சு பயன்படுத்தணும்.
இதோடைய முக்கியமாக இதுக்கு ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாகவும் விவசாயிகளுக்கு இருக்கும். இதை இப்போ நீங்கள் தென்னை மரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல வலது காலில் எடுத்து உள்ள பகுதியை நீங்கள் மாட்டி தென்னை மரத்தில் அந்த பெல்ட்டை இறுக்கமாக நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது இடது கால் பகுதியை நீங்கள் மரத்தோடு இணைச்சி இதுக்கு ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கீழே வச்சு இறக்கி வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும். வலது காலுக்கும் இடது காலுக்கும் இடையில் ஒரு ஸ்டெப்பு முன்னாடியும் பின்னாடியும், அதை மேலும் கீழமாக நீங்கள் வர்ற மாதிரி மாட்டிக்கிடணும். அது மரத்தின் தன்மை கேட்க, அதாவது இந்த டயமீட்டர் ஆஃப் அந்த ட்ரீ பொறுத்து நீங்கள் அந்த ரோப்பை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி அந்த ஒரு இது நாப் மாதிரி இருக்குது, அதை நீங்கள் லூஸ் பண்ணி ஃபுல்லாக ரோப்பை நல்லா டைட் வச்சுக்கணும். இந்த ரோப்பு எதுக்குன்னா நீங்கள் அந்த மரத்துடைய டயமீட்டர் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அந்த மிஷினோட அந்த ஒரு நாப் மாதிரி இருக்கும், அதில் போட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா அது இருக்க நீங்கள் மரத்தோடு பிடிச்சிக்கும். முதல்ல வலது காலை பயன்படுத்தி முதல்ல ரைட்டில் உள்ள அந்த இதில் நீங்கள் ஸ்டெப்பில் வச்சுட்டு திரும்ப நீங்கள் இடது காலை தூக்கி வச்சுட்டு அடுத்து வலது காலில் நீங்கள் லூஸ் பண்ணி தூக்கி வைக்கும்போது இறுக்கமாக பிடிச்சிக்கும். அடுத்து இடது காலை லூஸ் பண்ணி தூக்கி வைக்கணும். நம்ம ஒரு 2 இடது கையும் வலது கையும் சைமல்டேனியஸாக ஒரு சேர நீங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறணும். ஃபஸ்ட்டு வலது காலை தூக்கி மேலே வச்சுட்டு திரும்ப அதை டைட் பண்ணி விட்டுட்டு இடது காலை லூஸ் பண்ணி நீங்கள் மேலே ஏறணும். ஏறி இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மேலே ஏறி காய்களை பறிக்கலாம். இது 2 காலில் மாட்டிருக்கும் ப்ளஸ் 2 கையிலையும் மாட்டிருக்கனால நமக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் அமையும். இது மரத்தில் ஏறி காய்களை பறிக்கும் போதும் 2 கொலை அல்லது 3 கொலை வெட்டுவாங்க ஒரே நேரத்தில். அந்த கொலைகளை வெட்டி இறக்கின பிறகு நீங்கள் ஒவ்வொரு காலாக முதல்ல இடது காலை லூஸ் பண்ணி கீழே வச்சுட்டு அடுத்தது வலது காலை லூஸ் பண்ணி கீழே வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கீழே இறங்கிடலாம். இறங்கி முடித்தோடனே அதே மாதிரி அந்த ரோப்பை நீங்கள் லூஸ் பண்ணி திரும்பவும் அடுத்த மரத்துக்கு எடுத்துகிட்டு போய் திரும்ப மாட்டி திரும்ப அதே மாதிரி ஒவ்வொரு மரமாக ஏறி விரைவாக நீங்கள் காய் அறுவடை செய்யலாம். ஏறத்தாழ 50% கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக விளங்குவது விவசாயம்தான். மற்ற தொழில்களை ஒப்பிடும் பொழுது வேளாண்மையின் வளர்ச்சி விகிதம் குறைவாகவே உள்ளது. மற்ற துறைகளுக்கு இணையாகவும் உணவு தேவையின் அவசியம் கருதியும் வேளாண்மையை முன்னேற்ற பாதையில் எதிர்கொள்ள வேண்டி மத்திய மாநில அரசு தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறது. அறுவடைக்கு பிறகு நிலத்தை மேம்படுத்த ஆட்கள் இல்லை, நேர அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளை விவசாய பெருமக்கள் எதிர்கொள்ள வேண்டி உள்ளது. இச்சிரமத்தினை போக்குவதற்காக வேளாண் பொறியியல் துறை எடுத்த முயற்சிகளில் ஒன்று வேளாண்மையில் இயந்திரமயமாக்கல் என்பதாகும். அவ்வகையில் களை எடுக்கும் இயந்திரத்தின் பயன்பாட்டினை குறித்து விளக்கமளிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை வேளாண் பொறியியல் துறையின் இளநிலை பொறியாளர் திரு MS அமல்ராஜ் அவர்கள். தேசிய வேளாண் திட்டத்தின் கீழே இயந்திரங்கள் மயமாக்குதல் என்னும் ஒரு தலைப்பின் கீழ் நாங்கள் எங்களுடைய துறையின் கீழாக இயந்திரங்களை மானிய விலைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் விவசாயிகளுக்கு. இதில் 2 கட்டமாக மானியங்கள் கொடுக்கிறோம். முதலாவது தாழ்த்தப்பட்ட விவசாயிகளுக்கு 60%, அதாவது இந்த நாங்கள் கொடுக்க இந்த நீங்கள் படத்தில் பார்க்கிற இந்த கருவியினுடைய விலை 3,06,000. இந்த கருவியை நாங்கள் தாழ்த்தப்பட்ட விவசாயிகளுக்கு 1,50,000 ரூபாய் மானியத்திலும் பிற விவசாயிகளுக்கு 1,25 லட்சம் மானியத்திலும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது தற்சமயம் ஒரு விவசாயிக்கு கொடுக்கப்பட்ட கருவி. நீங்கள் படத்தில் பார்க்கிறது. இந்த கருவியினுடைய செயல்பாடுகளை குறித்து ஒரு சிறு விளக்கம் கொடுக்கிறேன். இந்த இயந்திரம் 20 HP, அதாவது 20 குதிரை சக்திக்கு குறைவான இயந்திரம். இந்த 20 குதிரை சக்திக்கு குறைவான இயந்திரத்தை நாங்கள் மானியத்தில் கொடுப்பதற்கு அரசாங்கம் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த கருவியினுடைய செயல்பாடுகள் குறித்து பேசும்பொழுது இது மணிக்கு 2 லிட்டர் டீசல் உபயோகத்தில் இருக்கிறது. ஒரு மணிக்கு சுமாராக 1/2 ஏக்கர் உழவக்கூடிய சக்தி கொண்டது. இந்த கருவியினுடைய முக்கியமான செயல்பாடுகள் நீங்கள் பார்க்கும் பொழுது தற்சமய விவசாயிகள் இந்த அறுவடை செய்த பின்பு இதிலே அப்படியே மானாவாரியாக உழுது விதைத்து விடுவார்கள். ஆனால் இந்த இயந்திரத்தின் மூலமாக இந்த இயந்திரத்தை கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உழவு ஓட்டும் பொழுது அந்த மண் கட்டிகளை எல்லாம் நல்ல தூளாக ஆக்கி அதோடு மட்டுமல்ல அந்த நெல் அறுத்து விட்டு மீதி உள்ளதை அப்படியே உள்ளுக்காக உரமாக வைத்து அதே ஒரு இயற்கை உரமாக மாற்றி கொடுத்து அதில் உளுந்து போன்ற பயிர்களை பயிரிடும் பொழுது இன்னும் அதிகமான விளைச்சல்களை விவசாயிகள் எடுப்பதற்கு
இந்த இயந்திரம் மிகவும் பயன்படுகிறது. இந்த கருவி நெல் விவசாயத்திற்கு மட்டுமல்லாமல் வறண்ட இடத்திலும் இதை வந்து பயன்படுத்தலாம். உதாரணமாக சொல்லப்போனால் தென்னை தோப்புகளில் வந்து கரை பிடிக்கிறதற்கு, வாழை தோப்புகளில் வாய்க்கால் வெட்டுவதற்கு, இன்னும் அநேகமாக இந்த கருவியில் வந்து அதோடு மட்டுமல்ல விவசாய விளைபொருட்களை கொண்டு செல்வதற்கு ஒரு ட்ரெய்லர், அதை இது கூட இணைத்து கொண்டு போகலாம். இன்னும் உழவு ஓட்டுவதற்கு நம்மளாம் பெரிய இயந்திரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்க பெரிய பெரிய டிராக்டரை இந்த சிறிய இயந்திரத்தின் மூலமாக இந்த வீலை கழட்டி விட்டு உழவு கலப்பையை மாட்டி நம்ம விவசாயத்திற்கு அதை பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா பெரிய விவசாயத்திற்காக பெரிய இடம் தேவைப்படவில்லை. சிறு விவசாயம் இருந்தாலும் கூட ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இருந்தால் கூட இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி இதை நல்லா சுற்றி ஓட்டுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த இயந்திரம். இந்த இயந்திரத்தை பற்றி இன்னும் சொல்ல போனால் இது விவசாயிகள் ஒரு பெரிய வரப்பிரசாதமான இயந்திரம். இந்த இயந்திரத்தின் மூலமாக இதில் ரொட்டவேட்டர் என்ற ஒரு கருவி இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருவியில் ஒரு 6 கொழுவு மாட்டப்பட்டிருக்கிறது. இந்த கொழுவில் வந்து 28 பற்கள் அதனுள்ளே இருக்கிறது. இதை நீங்கள் விவசாயம் பண்ணும்போது அந்த தரையிலே உழவு ஓட்டும் பொழுது அந்த உழவினுடைய கடினத்தன்மை உடைக்கப்பட்டு பொடி பொடியாக ஆக்கி இன்னும் விவசாயிகளுக்கு நல்ல அந்த காற்றோட்டம், அந்த பூமியிலே நல்ல காற்றோட்டம் வருவதற்கு இந்த ஒரு இயந்திரம் நல்ல ஒரு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயந்திரத்தின் மூலமாக அநேக விவசாயிகள் இந்த பெரியகுளம் ஏலா, மணவாளக்குறிச்சி பெரியகுளம் ஏலாவில் அநேக விவசாயிகள் மிகவும் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகம் பேர் வாங்குவதற்கு தயாராகவும் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தை அணுகும் பொழுது நாங்கள் இந்த அலுவலகம் மூலமாக மானியத்தை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களது கருத்துகளும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் வெள்ளிக்கிழமை 7:05 சந்திப்போம். நன்றி, வணக்கம். டைட் வச்சுக்கணும். இந்த ரோப்பு எதுக்குன்னா, நீங்கள் அந்த மரத்துடைய டயமீட்டர் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அந்த மிஷினோட அந்த ஒரு நாப் மாதிரி இருக்கும், அதில் போட்டு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் மரத்தோடு பிடிச்சிக்கும். முதல்ல வலது காலை பயன்படுத்தி முதல்ல ரைட்டில் உள்ள அந்த இதில் நீங்கள் ஸ்டெப்பில் வச்சுட்டு திரும்ப நீங்கள் இடது காலை தூக்கி வச்சுட்டு அடுத்து வலது காலை நீங்கள் லூஸ் பண்ணி தூக்கி வைக்கும்போது இறுக்கமாக பிடிச்சிக்கும். அடுத்து இடது காலை லூஸ் பண்ணி தூக்கி வைக்கணும். நம்ம ஒரு 2 இடது கையும் வலது கையும் சைமல்டேஷனாக ஒரு சேர நீங்கள் பயன்படுத்தி கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே ஏறணும். ஃபஸ்ட்டு வலது காலை தூக்கி மேலே வச்சுட்டு திரும்ப அதை டைட் பண்ணி விட்டுட்டு இடது காலை லூஸ் பண்ணி நீங்கள் மேலே ஏறணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் மேலே ஏறி காய்களை பறிக்கலாம். இது 2 காலில் மாட்டிருக்கும் ப்ளஸ் 2 கையிலையும் மாட்டிருக்கனால நமக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் அமையும். இது மரத்தில் ஏறி காய்களை பறிக்கும் போதும் 2 கொலை அல்லது 3 கொலை வெட்டுவாங்க ஒரே நேரத்தில். அந்த கொலைகளை வெட்டி இறக்கின பிறகு நீங்கள் ஒவ்வொரு முதல்ல இடது காலை லூஸ் பண்ணி கீழே வச்சுட்டு அடுத்தது வலது காலை லூஸ் பண்ணி கீழே வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் கீழே இறங்கிடலாம். இறங்கி முடித்தோடனே அதே மாதிரி அந்த ரோப்பை நீங்கள் லூஸ் பண்ணி திரும்பவும் அடுத்த மரத்துக்கு எடுத்துகிட்டு போய் திரும்ப மாட்டி திரும்ப அதே மாதிரி ஒவ்வொரு மரமாக ஏறி விரைவாக நீங்கள் காய் அறுவடை செய்யலாம். ஏறத்தாழ 50% கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக விளங்குவது விவசாயம்தான். மற்ற தொழில்களை ஒப்பிடும் பொழுது வேளாண்மையின் வளர்ச்சி விகிதம் குறைவாகவே உள்ளது. மற்ற துறைகளுக்கு இணையாகவும் உணவு தேவையின் அவசியம் கருதியும் வேளாண்மையை முன்னேற்ற பாதையில் எதிர்கொள்ள வேண்டி மத்திய மாநில அரசு தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் மூலம் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறது. அறுவடைக்கு பிறகு நிலத்தை மேம்படுத்த ஆட்கள் இல்லை, நேர அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகளை விவசாய பெருமக்கள் எதிர்கொள்ள வேண்டி உள்ளது. இச்சிரமத்தினை போக்குவதற்காக வேளாண் பொறியியல் துறை எடுத்த முயற்சிகளில் ஒன்று வேளாண்மையில் இயந்திர விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் இன்று திரு எஸ் தங்கமணி தன் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். வேளாண்மையில் 12 காலமாக தொழிலாளர்களின் உதவியுடன் அத்தொழிலில் ஈடுபட்டு வந்த விவசாயிகள்
இன்று அத்துறைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை என்ற குரல் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதனையே எண்ணிக்கொண்டிருக்காமல் வேளாண்மையில் புதிய நுட்பங்களையும் கருவிகளையும் புகுத்தி இன்று சாதனையாளராகவும் தொழில் திருப்தி கொண்டவராகவும் எஸ் தங்கமணி விளங்குகின்றார். எனது பெயர் எஸ் தங்கமணி. பெரியகுளம் வேலா என்பது 512.5 ஏக்கர் பரப்பளவை கொண்டதாக வேளாண்மை துறை மூலம் ஒரு அதிகாரி சொல்லி நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன். வேலிமலையிலிருந்து ஒரு ரிவர் வள்ளியாறு ஃபார்ம் ஆகி கடியப்பட்டினம் கடலில் இந்த வள்ளியாறு நீர் கலக்கிறது. மழைக்காலங்களில் பெரும் வெள்ளம் இந்த வள்ளியாறில் வரும். வரக்கூடிய சமயத்தில் தலக்குளம் பகுதியில் உள்ள மதகு மூலம் பெரிய குளத்துக்கு தண்ணீர் ஏற்றப்படுகிறது. இந்த பெரிய குளம் வேளா நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் எனது அப்பா காலத்திலே சொல்லியிருக்காங்க, இது இதுவரைக்கும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டதில்லை, பயிர்கள் கருகியதில்லை, எந்த நேரமும் எங்களுக்கு தண்ணீர் இருக்கும். எனக்கு அறிவிலையும் 63 வயதான எனக்கு அறிவிலையும் இந்த விவசாய பரப்பில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதே இல்லை. பேச்சுப்பாறை தண்ணீர் மூலமாகவும் இந்த சானல் வழியே பெரிய குளத்தில் தண்ணியை பெருக்கிக்கிடும் பருவ காலங்களில். எனது அப்பா காலத்தில் 4 ஏக்கர் விவசாயம் செய்தார். நான் 12 வயசுலேயே இந்த விவசாய தொழிலில் ஈடுபட்டேன். ஆரம்ப காலத்தில் எனக்கு அப்பா கூட நான் வேலை செய்யும்போது பூரா மேனுவலாக தான் வேலை செய்தோம். தற்போது பொறியியல் துறையிலிருந்து டிராக்டர் மானியத்தில் பல பேர் வாங்கியிருக்காங்க. உழவு டிராக்டர் மூலமாக நடக்குது. சீர்வரிசை நடவு மிஷின் நடவுன்னுட்டு ஒரு பரப்பட்டு கூட்டுறவு வேளாண்மை சங்கம் மூலம் மானியத்தில் சீர் நடவு மிஷின் வாங்கி இப்போ நடவும் இந்த பெரியகுளத்து வேளாயில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் நம்ம டிராக்டரும் நடவு மிஷினும் களையெடுப்பு கருவிகளும் வாரதுக்கு முன்னே லேபர் செலவு ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போதெல்லாம் விவசாயிகளுக்கு நெல் விலையும் குறைவாக இருந்தது. அப்போ எந்த லாபமும் இல்லை. ஏதோ குடும்ப வயிற்று பிழைப்புக்காக ஏதோ ஒரு வேறு சாதம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அந்த விவசாயிகள் அன்னைக்கு கஷ்டத்தோடு இந்த விவசாயத்தை பேணி வந்தார்கள். தற்போது ஏக்கருக்கு சுமார் 10,000 வரைக்கும் இந்த வேளாண்மை துறையில் உள்ள சில அபிவிருத்திகளை எந்திர நடவு அப்படி இப்படின்னு கொண்டு வந்ததுனால 10,000 வரைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கிறது. ஈல்டும் நெல் விளைத்தலும் அதிகரித்துள்ளது. இப்போ 38 குவிண்டால் வரைக்கும் கிடச்சிருக்கு. நானே எடுத்திருக்கேன் எனக்கு வயலில் ஏக்கருக்கு. இந்த மாதிரி அபிவிருத்தினால் அரசினுடைய செயல்பாட்டினால அந்த விவசாய முன்னேற்றங்கள் நல்ல முறையில் வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தென்னை மரத்தில் ஏறி காய் பறிப்பது, இளநீர் பறிப்பது, மட்டை கிழிப்பது போன்ற பணிகளை செய்வதற்கு ஆட்களை தேடிக்கொண்டும் நேரத்தில் கிடைக்காமையால் தென்னை மரம் வளர்ப்போர் பயனற்று போகின்ற நிலை ஏற்படுகின்றது. எனவே அதனை கருத்தில் கொண்டு வேளாண் துறை தென்னை மரம் ஏறுவதற்கென்றே கருவி ஒன்றை வடிவமைத்து அதனை விவசாயிகளுக்கு மானிய விலையில் கொடுக்கின்றது. அதனை விளக்குகிறார் வேளாண் துறையின் உதவி பொறியாளர் எஸ் பாலகிருஷ்ணன். இந்த வேளாண் பொறியியல் துறை மூலமாக வேளாண்மை இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் மரம் ஏறும் கருவி, தென்னை மரம் ஏறும் கருவியை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். இது எங்கள் மாவட்டத்தில், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளைபொருட்களில் தேங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் நாங்கள் தென்னை மரத்தில் அதிகமான கூலி ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக நாங்கள் இந்த இயந்திரத்தை அறிமுகப்படுத்துகிறோம், துறையின் மூலமாக அறிமுகப்படுத்தி வருகிறோம். இதனுடைய மொத்த விலை 3000 ரூபாய். மானியத்தில் 50% மானியத்தில் 1500 ரூபாய்க்கு வழங்கி வருகிறோம். இதனால் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நாங்கள் அறுவடை செய்து வருகிறோம். இது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அதே நேரம் விரைவாகவும் நாங்கள் நிறைய மரங்களை காய்களை வெட்டுவதற்கு இதை பயன்படுத்தி வருகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தென்னை மரம் ஏறுங்கருவி. இது 2 பிரிவுகளாக இருக்குது. ஒன்று இடது காலமும் ஒன்று வலது காலம் வச்சு பயன்படுத்தணும். இதோடைய முக்கியமாக இதுக்கு ரொம்ப சேஃப்டியாக பாதுகாப்பாகவும் விவசாயிகளுக்கு இருக்கும். இதை இப்போ நீங்கள் தென்னை மரத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல்ல வலது காலம் எடுத்து உள்ள பகுதியை நீங்கள் மாட்டி தென்னை மரத்தில் அந்த பெல்ட்டை இறுக்கமாக நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது இடது கால் பகுதியை நீங்கள் மரத்தோட இணைச்சி இதுக்கு ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கீழே வச்சு இறக்கி வச்சு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும்.
வலது காலுக்கும் இடது காலுக்கும் இடையில ஒரு ஸ்டெப்பு முன்னாடியும் பின்னாடியும், அதை மேலும் கீழமாக நீங்கள் வர்ற மாதிரி மாட்டிக்கிடணும். அது மரத்தின் தன்மை கேட்க, அதாவது இந்த டயமீட்டர் ஆஃப் அந்த ட்ரீ பொறுத்து நீங்கள் அந்த ரோப்பை அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி அந்த ஒரு இது நாப் மாதிரி இருக்குது, அதை நீங்கள் லூஸ் பண்ணி ஃபுல்லாக ரோப்பை நல்லா டைட் மயமாக்கல் என்பதாகும். அவ்வகையில் களை எடுக்கும் இயந்திரத்தின் பயன்பாட்டினை குறித்து விளக்கமளிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை வேளாண் பொறியியல் துறையின் இளநிலை பொறியாளர் திரு MS அமல்ராஜ் அவர்கள். தேசிய வேளாண் திட்டத்தின் கீழே இயந்திரங்கள் மயமாக்குதல் என்னும் ஒரு தலைப்பின் கீழ் நாங்கள் எங்களுடைய துறையின் கீழாக இயந்திரங்களை மானிய விலைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் விவசாயிகளுக்கு. இதில் 2 கட்டமாக மானியங்கள் கொடுக்கிறோம். முதலாவது தாழ்த்தப்பட்ட விவசாயிகளுக்கு 60%, அதாவது இந்த நாங்கள் கொடுத்த இந்த நீங்கள் படத்தில் பார்க்கிற இந்த கருவியினுடைய விலை 3,06,000. இந்த கருவியை நாங்கள் தாழ்த்தப்பட்ட விவசாயிகளுக்கு 1,50,000 லட்சம் ரூபாய் மானியத்திலும் பிற விவசாயிகளுக்கு ஒரு 1,25 லட்சம் மானியத்திலும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது தற்சமயம் ஒரு விவசாயிக்கு கொடுக்கப்பட்ட கருவி. நீங்கள் படத்தில் பார்க்கிறது. இந்த கருவியினுடைய செயல்பாடுகளை குறித்து ஒரு சிறு விளக்கம் கொடுக்கிறேன். இந்த இயந்திரம் 20 HP, அதாவது 20 குதிரை சக்திக்கு குறைவான இயந்திரம். இந்த 20 குதிரை சக்திக்கு குறைவான இயந்திரத்தை நாங்கள் மானியத்தில் கொடுப்பதற்கு அரசாங்கம் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த கருவியினுடைய செயல்பாடுகள் குறித்து பேசும்பொழுது இது மணிக்கு 2 லிட்டர் டீசல் உபயோகத்தில் இருக்கிறது. ஒரு மணிக்கு சுமாராக 1/2 ஏக்கர் உழவக்கூடிய சக்தி கொண்டது. இந்த கருவியினுடைய முக்கியமான செயல்பாடுகள் நீங்கள் பார்க்கும் பொழுது தற்சமய விவசாயிகள் இந்த அறுவடை செய்த பின்பு இதிலே அப்படியே மானாவாரியாக உழுது விதைத்து விடுவார்கள். ஆனால் இந்த இயந்திரத்தின் மூலமாக, இந்த இயந்திரத்தை கொண்டு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உழவு ஓட்டும் பொழுது அந்த மண் கட்டிகளை எல்லாம் நல்ல தூளாக ஆக்கி, அதோடு மட்டுமல்ல அந்த நெல் அறுத்து விட்டு மீதி உள்ளதை அப்படியே உள்ளுக்காக உரமாக வைத்து அதை ஒரு இயற்கை உரமாக மாற்றி கொடுத்து அதில் உளுந்து போன்ற பயிர்